போகிறோன்னா 2022 மற்றும் 2025ஆம் ஆண்டுக்கான எஸ்ஐஆருக்கான வாக்காளர் பட்டியல் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதற்கான வாக்காளர் பட்டியல் விவரங்களை எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணது என்பதை பற்றியும், சமீபத்தில் 2025ஆம் ஆண்டு வெளியான வாக்காளர் பட்டியல் விவரங்களை ஆன்லைனில் எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் அப்டேட்டில் பார்க்க போகிறோம். நான் சொல்கிற மெத்தடை பயன்படுத்தி 2022ஆம் ஆண்டுலேருந்து 2025ஆம் ஆண்டு வரைக்கும் வந்த ஓட்டர் லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருந்திருக்கான்னு சொல்லி ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். அதற்கான ஆப்ஷன் எனேபிள் பண்ணிருக்காங்க. அதை எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன் எலெக்ஷன் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே elections.tn.gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். எலக்டோரல் சர்வீசஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா எலக்டோரல் சர்வீசஸ் சொல்லியிருக்கும். ஹோம் பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா லேட்டஸ்ட் அப்டேட்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2022-2025 ஓட்டர் சர்ச் நியூன்னு சொல்லியிருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் சொல்லியிருக்கும். இதில் நீங்கள் சர்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 5 ஆப்ஷன் இருக்கும். சர்ச் பை நேம், சர்ச் பை எபிக், சர்ச் பை எலக்டர் ரோல், லிஸ்ட் ஆஃப் எஸ்ஐஆர் ஓட்டர் லிஸ்ட் 2002-2005 சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு டீட்டெயிலாக எப்படி சர்ச் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட நேம் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணுறதுக்கு சர்ச் பை நேம்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நேம், அசம்பிளி நேம், எலக்டருடைய நேம், அவங்களுடைய ஃபாதர் நேம் அல்லது மதர் நேம், ஜெண்டர், வெரிஃபிகேஷன் கூட என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே ஓட்டர் லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருந்ததுன்னா உங்களோட நேம் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். நேம் இல்லாத சமயத்தில் நோ ரிசல்ட் ஃபோன் அந்த மாதிரி வரும். இந்த ஃபஸ்ட்டு மெத்தடில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்படின்னா ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் என்டர் பண்ணி சர்ச் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது சர்ச் பண்ணுறதுக்கு சர்ச் பை எபிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜில் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா என்டர் யுவர் எபிக் நம்பர் ஆன் லாஸ்ட் எஸ்ஐஆர்னு ஒரு ஆப்ஷனும், என்டர் யுவர் கரண்ட் எபிக் நம்பர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது உங்களோட ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபிகேஷன் என்டர் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருந்தால் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். இல்லைனா நோ ரிசல்ட் ஃபோன் அந்த மாதிரி உங்களுக்கு வரும். இதிலே வந்து நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இந்த மெத்தட் உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா சர்ச் பை எலக்டோரல் ரோல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சர்ச் பை எலக்டோரல் ரோல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் ஓட்டர் லிஸ்ட் வந்துடும். 2025க்கான வாக்காளர் பட்டியல், அசம்பிளி வைஸ், டிஸ்ட்ரிக் வைஸ் ஓட்டர் லிஸ்ட் இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வரும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா 2025 மட்டும் இல்லாமல் 2002லேருந்து 2005, 2017 இந்த மாதிரி எல்லா வருடத்திற்கான வாக்காளர் பட்டியல் உங்களுக்கு லிஸ்ட்டு ஷோ ஆகும். இதில் இன்டிகிரேட்டட் டிராஃப்ட் ரோல் 2025 ஸ்விஃப்ட் போஸ்டர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுதான் 2024ஆம் ஆண்டு வெளியான வாக்காளர் பட்டியல் விவரங்கள், 2023ஆம் ஆண்டு வெளியான வாக்காளர் பட்டியல் விவரங்கள், 2022ஆம் ஆண்டு வெளியான வாக்காளர் பட்டியல், இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. 2021ஆம் ஆண்டு வெளியான வாக்காளர் பட்டியல், நெக்ஸ்ட் 2019 வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியல், இந்த மாதிரி 2017, 2002, 2025 ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனில் உங்களுடைய நேம் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு 2002 அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓட்டர் செக் பண்ணிக்கலாம். இது எல்லாமே செக் பண்ணுறது சேம் மெத்தட் தான். நான் வந்து இப்போ 2025 வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியல் விவரங்கள் எப்படி செக் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பேஜில் உங்களுடைய மாவட்டம் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய மாவட்டம் எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். மாவட்டம் செலக்ட் பண்ண பிறகு உங்களுடைய தொகுதி என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். தொகுதி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்க கொடுத்தீங்கன்னா அந்த தொகுதியில் இருக்க ஊர் பேர், வாக்குச்சாவடி பேர் எல்லாமே இருக்கும். ப்ளூ கலரில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஊர் பேர் கண்டுபிடிச்சிட்டு அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பேஜில் வெரிஃபிகேஷன் கோடு இருக்கும். அதை என்டர் பண்ணுங்கள். வெரிஃபிகேஷன் கோடு என்டர் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்க ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுக்கான ஓட்டர் லிஸ்ட் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகிடும். இதே வாக்காளர் பட்டியல் 2025 தமிழ்நாடு சொல்லி கொடுத்துட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வாக்குச்சாவடி எந்த இடத்துல இருக்குது அதற்கான லொக்கேஷன் டீஸ் எல்லாமே கொடுத்துட்டு உங்களுக்கான லிஸ்ட் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இதிலே வாக்காளர் அட்டை எண், வாக்காளர் பெயர், அவருடைய வயது, அவங்களுடைய தந்தை பெயர், இந்த மாதிரி எல்லா விவரங்களுமே இருக்கும். இதில் வந்து நீங்கள் டீட்டெயில்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இந்த மெத்தடை பயன்படுத்தி
வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பேர் இருக்கான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். 2022ஆம் ஆண்டுலேருந்து 2025ஆம் ஆண்டு வரைக்கும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்டாக் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.